திடீர்னு நைட்டு 9 மணிக்கு காலிங் பெல் அடிச்சு பக்கத்து ரூம் ஆண்டி வந்து எங்களுக்கு வஞ்சர மீன் கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே குட்டி குட்டி வஞ்சர மீனா வந்து இருந்தது. ஏதுன்னு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃபிஷிங் போனாங்களாம். அங்கே வந்து அவங்களுக்கு கிடைச்சதுனால எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. முழுசாகவே கொடுத்துருந்தாங்க. அவங்க கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. சார் நீங்களே எங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ரொம்பவே மெலிசா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பொரிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைட்லலாம் மிளகுத்தூள் பூண்டெல்லாம் தட்டி போட்டு செய்வாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவி இருந்தேன். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொடிசு மீனும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி ரசம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். பொடிசு மீன் என்ன பண்ணுறதுன்ட்டு சரி மீன் குழம்பே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் கடகடன்னு ஒரு சைடு புளியை கரைச்சி மீன் குழம்பை வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வஞ்சர மீனை பார்த்துட்டு நிறைய பேர் பழைய மீன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.